Hey guys, welcome back to Data Coaching. நீங்க டேட்டா ஃபீல்ட்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? பட் டேட்டா ஃபீல்ட்ல எந்த ரோல் சூஸ் பண்ணணும்னு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? லைக் டேட்டா அனாலிஸ்ட் ஆகணுமா, டேட்டா இன்ஜினியர் ஆகணுமா, டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க அப்படின்னா this video is for you. இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரியல் டூல் டெமோஸ் பிளஸ் ஃபுல் ஃப்ளோ சார்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷனுமே கொடுக்க போறேன். எப்படி இந்த மூணு ரோலுமே ஒர்க் ஆகுது, இந்த மூணு ரோலுமே எப்படி ஒரு பிசினஸ்க்கு வேல்யூ கொடுக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எல்லாமே ரியலான பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளோட சேனலுக்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டேட்டா ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் ஆஃப் த ஒர்க்கை வந்து காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃப்ளோ சார்ட் விச் ஐ ஹேவ் கிரியேட்டட். ரொம்ப ஸ்மாலா இருக்கு, உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா see here, this is the flow chart which I have created. so இந்த flow chartல ஒரு டேட்டாவோட ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகுது, raw data ஒரு சிஸ்டம்ல என்டர் ஆகுறதுல இருந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் அனாலிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் ரோல் என்ன பண்றாங்க, ஃபைனலி பிசினஸ்க்கு எப்படி வேல்யூ கிரியேட் ஆகுது அப்படின்ற என்டையர் ப்ராசஸ்மே இந்த flow chartல நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேட்டா இன்ஜினியரோட ரோல். சோ உங்களுக்கு raw data அப்படினா என்னன்னு தெரியும். சோ anyhow I'll explain. ஒரு raw data அப்படின்றது ஒரு கம்பெனில அந்த கம்பெனில என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒரு நாள் அவங்க கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு செட் ஆஃப் சிஸ்டம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சோ அவங்க ஸ்டோர் பண்ற ஃபார்மேட் வந்து ஒரு சிலவங்க எக்ஸெல்ல ஸ்டோர் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க சர்வர்ல ஸ்டோர் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க கூகுள் ஷீட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்பா வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. சோ அவங்க ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை தான் வந்து raw data அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா இன்ஜினியர்ஸ் தான் இந்த raw டேட்டாவை கையில் வாங்குறவங்க. தே ஆர் தி பேக் போன். பிகாஸ் அவங்க தான் raw டேட்டாவை கிளீன் பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அது ஒரு பைப்லைன் பில்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. எதில் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டேட்டா வேர் ஹவுஸ்லையோ இல்லைனா டேட்டா லேக்ஸ்லையோ ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டா இன்ஜினியர்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா கிளீன், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பில்ட் த பைப்லைன், ELT ப்ராசஸ் பண்ணி டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்ல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ELT டெமோ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டெமோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டோட ஓவர்வியூ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் ஒன் பை ஒன் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்போ உங்களுக்கு டெமோவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா அனாலிஸ்டோட ரோல் என்னன்னு சொல்றேன். இந்த இடத்துல டேட்டா அனாலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் டேட்டா அனாலிஸ்டோட ரோல் என்னன்னு சொல்றேன். ஸோ இந்த டேட்டா அனாலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர் கிட்ட ஒரு கிளீன் ஸ்ட்ரக்சர் டேட்டாவை எடுத்து அவங்க அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை அனாலிசிஸ் பண்றதுக்கு we are using different types of tools like Excel யூஸ் பண்ணுவோம், Power BI யூஸ் பண்ணுவோம், Tableau யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸெல்ல வந்து நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்றோம், Power BIல சார்ட் கிரியேட் பண்றோம், நம்ம KPI, சேல்ஸ் ட்ரெண்ட் இது எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி we are giving insight இல்ல அப்படின்னா predictions நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த இன்சைட்ஸ் கொடுக்கிறது தான் ஒரு டேட்டா அனாலிஸ்டோட ஒர்க். ஓகேங்களா? இதுவே டேட்டா சயின்டிஸ்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் ML மாடல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாடல்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இன்சைட் கிரியேட் பண்றது ஒரு டேட்டா அனாலிஸ்டோட ரோல். ஓகேங்களா? ப்ரெடிக்ட் பண்றது ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட ரோல். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒர்க் தான். பட் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் டீப்பா போக வேண்டிய ஒர்க். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இதுக்கு நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா விஷுவலைசேஷன், அனலிஸ், மாடல், எக்ஸ்ட்ராக்ட், இன்சைட்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கணும். பட் இந்த டேட்டா சயின்டிஸ்டுக்கு வந்து இந்த மெஷின் லேர்னிங்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸுமே கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும் ஃபுல்லாவே. பிகாஸ் அதை யூஸ் பண்ணி தான் அவங்க மாடல்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான டெமோவுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே ஒரு இன்சைட்ஸாவோ ஒரு ப்ரெடிக்ஷனாவோ அவங்களுக்கு பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. அந்த பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதுல இருந்து என்ன பிசினஸ் இன்சைட் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிசினஸ் வேல்யூ கிடைக்குது, அது எப்படி அவங்களுடைய பிசினஸை கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்றதுல தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இது அவங்க என்ன கொடுக்க போறது, பிசினஸ் வேல்யூல என்ன இருக்கும், இன்ஃபார்ம் டெசிஷன் இருக்கும். புது ப்ராடக்ட்டோ புது சர்வீஸோ தேவையா, அவங்களோட டேட்டாவை அவங்க அனாலிசிஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வேற ப்ராடக்ட் அவங்களுக்கு வேணுமா, சர்வீஸ் கொடுக்கணுமான்றதையும் சொல்லுவாங்க. ஆப்டிமைஸ்டு ஆப்ரேஷன் அப்படின்னா அந்த பிசினஸோட கம்ப்ளீட் ஆப்ரேஷனை எப்படி ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்ற ஐடியா கொடுப்பாங்க. அந்த கம்பெனியோட ரெவென்யூவை எப்படி க்ரோ பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் கொண்டு வரணும் அப்படின்ற ஐடியாவுமே கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு ரா
டேட்டா நம்ம கையில் வர்றதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய 3 பர்சன்ஸ் தான் டேட்டா இன்ஜினியர்ஸ், டேட்டா அனாலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் ரோல். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த 3 ரோலுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 3 பேரும் பண்ணக்கூடிய ஒர்க்கை ஒரு சின்ன டெமோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா இன்ஜினியரோட ரோல், அவங்களுடைய ஒர்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னோட முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், ஒரு ரா டேட்டா. இந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா இது கிளீனான டேட்டாவாக கிடையாது. லைக் இங்கே பாருங்க, இதோடைய டேட்டா டைப் நீங்கள் செக் பண்ணாலுமே எல்லாமே நமக்கு ஜெனரல் அப்படின்னு இருக்கு. சிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கேபிட்டல் ஸ்மால் கரெக்டாக இல்லை. பெங்களூர் ஒரு இடத்துல கேபிட்டலாக இருக்குது, இன்னொரு இடத்துல ஸ்மாலாக இருக்குது. பர்ச்சேஸ் அமௌண்ட்டில் வி ஹாவ் த பிளாங்க் வேல்யூஸ், இங்கேயும் நமக்கு பிளாங்க் வேல்யூஸ் இருக்குது. இங்கே கிரண் அப்படின்றவங்களுக்கு கஸ்டமர் ஐடியே கிடையாது. 103 அப்படின்றவங்களுக்கு நேம் இல்லை, ஜெண்டர் என்ன அப்படின்றது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கிளீன் டேட்டா கிடையாது. இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு டேட்டா, இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை கிளீன் பண்ண போறோம். ஒரு டேட்டா இன்ஜினியர்ஸ் அப்படின்னும் போது இது நம்ம கிட்ட இருக்கிறது ஜஸ்ட் ஒரு 6 rows. அவங்க கிட்ட வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் ஆஃப் டேட்டா கூட வரலாம். அதுல அவங்க ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு தான் அவங்க டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இப்போ சிம்பிளான ஒரு டேட்டா அப்படின்றதுனால we are going to use a Python யூஸ் பண்ணி இதை கிளீன் பண்ண போறோம். So let me open my Jupyter Notebook. உங்களுக்கு Jupyter Notebook எப்படி ஓபன் பண்ணணும்னு தெரியும். உங்களோட சிஸ்டம்ல கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்ல Python m notebook. When you press enter, it will automatically open the Jupyter Notebook. ஸோ Jupyter Notebook அங்க ஓபன் ஆயிட்டு இருக்கு. அது ஓபன் ஆகிற டைம்ல ஒரு டேட்டா இன்ஜினியர் அப்படின்றது அவங்களோட டேட்டா சோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் they have to do this ETL அப்படின்ற ஒரு ப்ராசஸ். நம்ம இங்கே இந்த ETL அப்படின்ற ப்ராசஸை பைத்தான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ இந்த ETL stands for அப்படின்னா E for extract, ஓகேங்களா, T for transform, L for load. இப்போ இந்த 3 ஸ்டெப் தான் நான் உங்களுக்கு பைத்தான் ஜூபிட்டர் நோட்புக்ல பண்ண போறேன். once again I will repeat. E அப்படின்றது extract, T அப்படின்றது transform, L அப்படின்றது load. So first we will do this extract process. So I will go to my Jupyter Notebook. So I am on my Jupyter Notebook, new notebook open பண்ணிக்கிறேன். So first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா pandas அப்படின்ற லைப்ரரியில தான் இந்த ETL process process நம்ம பண்ண போறோம். So அதுக்காக first I am going to import the pandas. Import pandas as pd. Okay, let us run the query. Second நம்ம டேட்டாவை லோட் பண்ணணும். நான் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ pd.read_csv. இந்த ஃபைல் நம்ம .read அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் டேட்டாவை லோட் பண்ண முடியும். நம்ம csv ஃபைல் வச்சிருக்கனால _csv அப்படின்றத இது பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ல உங்களுடைய ரா டேட்டா, அந்த டேட்டாவோட ரா பாத்தை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. R கொடுத்துட்டு within a hyphen குள்ள உங்களோட டேட்டா ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியர் இஸ் மை டேட்டா. இதை வந்து அப்படியே ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இங்கே உங்களுக்கு லொகேஷன்ஸ் இருக்கும், இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C. இதில் வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்ற வரைக்கும் தான் இருக்கு. ரா டேட்டா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ now I will go here, paste it here. இங்கே அந்த ஃபைலோட நேம் எழுதிக்கோங்க, ரா டேட்டா. ஓகே, .csv because as it is a csv file, இது csv மென்ஷன் பண்ணியும். க்ளோஸ் தி கொட்டேஷன், க்ளோஸ் தி பிராக்கெட். அதுக்கப்புறமா இதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்ல போறோம். ஸோ பிரிண்ட் வித்தின் அ பிராக்கெட்ல df.head அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இந்த .head அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா உங்க டேட்டால இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 ரோ உங்களுக்கு எடுத்து காமிக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது டோட்டலாவே 5 ரோ தான். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நீங்க ஒரு பிக் டேட்டால ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த .head அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். when you run this you got the first 5 row of your data. so இதுல நம்மளால என்ன டைப் ஆஃப் கிளீனிங் பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்க போறோம். so step number 1 நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து step number 2, that is your transform. so இந்த transform in ELT ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டாவை க்ளீன் பண்ணி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போறோம். so first இந்த கிளீனிங்ல நம்ம பார்க்க போறது மிஸ்ஸிங் எசென்ஷியல் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டிராப் பண்ண போறோம். so அதுக்கான query நான் எழுதிக்கிறேன். so என்னோட df அப்படின்ற வேரியபிளை கால் ஆஃப் பண்ணிக்கிறேன், which is equal to இந்த இடத்துல dfல இருக்கக்கூடிய drop பண்ணணும். எதை drop பண்ணணும்? so அதனால first நம்ம drop பண்ணணும் அப்படின்றதுனால drop function யூஸ் பண்ணிக்கிறேன். so எதை drop பண்ணணும்? NA-வை drop பண்ணணும். ஓகேங்களா, within a bracketல subset என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. subset which is equal to within a square bracketல என்னென்ன column அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. okay, so customer ID, comma, the next column is going to be the purchase amount.
amount. Close the bracket, close the quotations, close the square bracket, close the open bracket. So இது வந்து என்ன அப்படின்னா ஏதாவது மிஸ்ஸிங் எசென்ஷியலான வேல்யூஸ் இருக்க வேண்டிய இடத்துல மிஸ்ஸிங் ரோஸ் இருந்தது அப்படின்னா அதை ட்ராப் பண்ண சொல்லி நம்ம சொல்றோம். So let us run this query now. So successfully நம்மளுடைய first cleaning process complete பண்ணிட்டோம். Next வந்து நம்ம வந்து missing non essential columnsல இருக்கக்கூடிய missing values fill பண்ண போறோம். So அதுக்காக df gender அப்படின்ற காலம் எடுத்துக்கிறேன். So gender. So இந்த gender காலம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா fill பண்ண போறோம். So அதுக்காக fill பண்றதுக்கு dot fill na function யூஸ் பண்ணிக்கிறேன். So எங்கெல்லாம் missing values இருக்கோ அங்கெல்லாம் unknown அப்படின்னு சொல்லிட்டு நம்ம replace பண்ண போறோம். ஓகேங்களா? So அதுக்காக unknown அப்படின்னு எழுதிக்கிறேன். Whereas in place is equal to true அப்படின்னு எழுதிக்கிறேன். In place is equal to true. Okay, close the bracket. So இந்த இடத்துல இந்த query மூலமா நம்ம gender அப்படின்ற காலம்ல non essential values எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம fill பண்ண போறோம். Okay, when I run this. So இந்த இடத்துல நமக்கு future warning வந்திருக்கு. அதாவது latest version pandas 3.0ல வந்து this அந்த dot fill na functions யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இது வந்து work ஆகாது. So நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த dot fill na அப்படின்றத entire columnக்குமே அப்ளை பண்ண போறேன். So I'll write a query for that. So இப்போ இந்த இடத்துல பாருங்க df fill na gender unknown in place is equal to true. So இந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா இங்க நான் ஒண்ணுமே பண்ணல. இங்க வந்து gender அப்படின்ற particular columnக்கு fill na அப்ளை பண்ணிருக்கேன். இங்க entire whole இதுக்குமே நான் fill na அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். So இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா future version of pandaல it will accept it. Let me run this query now. So இப்போ பாருங்க நமக்கு எரர் வரல. That means எங்கெல்லாம் வந்து suppose missing values இருந்ததுனோ அந்த இடத்துல இது வந்து fill பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா purchase amount அப்படின்ற ஒரு காலமை வந்து நம்ம நியூமரிக்கா கன்வெர்ட் பண்ணிப்போம். ஆல்ரெடி நியூமரிக்கா இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். சப்போஸ் அது நியூமரிக்கா இல்ல அப்படின்னா இப்போ நம்ம எழுதக்கூடிய queryனால அது வந்து நியூமரிக்கா கன்வெர்ட் ஆகும். So let us write it df within a bracketல நம்ம வர்க் பண்ண போறது purchase amount அப்படின்ற காலம். So அதனால purchase amount போட்டுக்கோங்க. Okay, close the quotations, close the bracket which is equal to. So இந்த இடத்துல pd dot இதை எதை நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம், to numeric கன்வெர்ட் பண்ண போறோம். So to underscore numeric. So within a bracketல df என்ன அப்படின்றத மறுபடியும் மென்ஷன் பண்ணுங்க. purchase amount p வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். So காலம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். purchase amount, close the double quotation, close the square bracket. Suppose error இருந்தது அப்படின்னா which is equal to coerce அப்படின்னு நான் கொடுக்கிறேன். close it. Okay, let me run this query now. So successfully நம்ம purchase amount அப்படின்ற காலமை வந்து நியூமரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் காலம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போறோம். ஸோ இங்க நமக்கு இருக்க டெக்ஸ்ட் காலம் வந்து என்ன அப்படின்னா சிட்டி அப்படின்றது. ஸோ அதுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கேன். df within a bracketல city அப்படின்ற டேட்டா ஃப்ரேம் it has to come within a quotation city city. Close the quotation, close the square bracket which is equal to query எழுதிக்குவோம் df within a bracketல quotationல city அப்படின்னு கொடுத்துக்கோங்க. Close the quotation and close the bracket. இதை நம்ம str க்கு சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதனால str dot title open close bracket dot str dot strip open close bracket. So இந்த மூலமா இந்த query மூலமா என்ன ஆகும் அப்படின்னா என்னோட டெக்ஸ்ட் காலம் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் ஆயிரும். ஓகேங்களா? So now I'll run this query. Okay, சக்சஸ்ஃபுல்லா அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் மிஸ்ஸிங் இருந்ததோ அதை வந்து டிராப்போ இல்லனா ஃபில் பண்ணவோ சொல்லியிருக்கோம். டேட்டா டைப்ஸ் கன்வெர்ட் பண்ணிருக்கோம். டெக்ஸ்ட் ஃபீல்ட் எல்லாத்தையுமே ஃபார்மேட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே ஒரு டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது ஒரு ஸ்மால் டேட்டா அப்படின்றதுனால எனக்கு few ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. சப்போஸ் அவங்க மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வர்க் பண்ணும்போது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் நம்பர் 3 லோட், அதாவது இந்த கிளீனான டேட்டாவை சேவ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை சேவ் பண்றதுக்கான query எழுதிக்கிறேன் df டாட் 2. இதை நம்ம என்ன ஃபார்மேட்ல சேவ் பண்ண போறோம்னா CSV ஃபார்மேட்ல. ஸோ அதனால 2_CSV within a bracketல உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல clean_data அப்படின்ற டைட்டில் கொடுத்துக்கிறேன். டாட் அகைன் CSV ஃபார்மேட்னால CSV மென்ஷன் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் தி கொட்டேஷன்ஸ் காமா ஹியர் ஐ வில் கிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். நவ் ஐ வில் க்ளோஸ் த பிராக்கெட். இதை பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம சொல்லுவோம். பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பண்ண எந்த விஷயங்களையுமே பிரிண்ட் பண்ணி பார்க்கல. ஸோ அட் லாஸ்ட் வி வில் பிரிண்ட் அண்ட் see this. பிரிண்ட்ல P கேபிட்டல் கொடுத்துக்கோங்க.
print within a bracketல நீங்க என்ன இங்க என்ன இது வந்து சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்பரா இது எல்லாமே ஆயிருந்தது அப்படின்னா, எல்லாமே clean ஆயிருந்ததுன்னா இந்த இடத்துல cleaned data saved successfully அப்படின்னு print பண்ண சொல்லுவோம். Successfully. Close the double quotation, close the bracket. So let me run this query now. So இப்போ நமக்கு கம்ப்ளீட்டா clean ஆன டேட்டா சேவ் ஆயிருச்சு. ஸோ இந்த clean டேட்டாவை தான் ஒரு டேட்டா அனாலிஸ்டோ டேட்டா சயின்டிஸ்டோ அவங்களோட ரிப்போர்ட்டிங்க்கும் மாடலிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம clean பண்ணி சேவ் பண்ண இந்த டேட்டா எங்க சேவ் ஆயிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஜூபிட்டர் நோட்புக்கோட ஹோம் பேஜ் போய்க்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா clean_.csv அப்படின்னு நமக்கு ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த டேட்டா. ஜஸ்ட் இட் வில் பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, கஸ்டமர் ஐடி எல்லாமே இருக்கு, நேம், ஜெண்டர், சிட்டி, பர்ச்சேஸ் அமௌண்ட் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. See, this is the data which we used earlier. ஓகேங்களா, இந்த டேட்டாவுக்கும் இப்போ இங்க டேட்டாவுக்குமே எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த கிளீன்டான டேட்டாவை தான் நம்ம வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கோ இல்லைனா டேட்டா சயின்டிஸ்டுக்கோ கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு கிளீனான டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததோட டேட்டா இன்ஜினியரோட ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு டேட்டா அனாலிஸ்டாக திங்க் பண்ணிக்கோங்க. உங்களோட கையில் இப்போ அந்த கிளீனான டேட்டா இருக்குது. இப்போ உங்களோட ஜாப் என்ன அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் அந்த டேட்டாவை நீங்கள் லோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சேம் இதே இதில் ஒர்க் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வரும்போது யூ ஹேவ் டு லோட் இட். தென் அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டோட சம்மரி கிரியேட் பண்ணணும். தென் கீ ட்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அட் லாஸ்ட் பிசினஸ் இன்சைட் டிரைவ் பண்ணணும். ஸோ இதுக்காக நம்ம இதே பைத்தான் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த பைத்தான்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ் என்னென்ன அப்படின்னா பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், சீபார்ன் லைப்ரரிஸ். ஸோ இந்த 3 லைப்ரரிஸையும் தான் யூஸ் பண்ண போறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த 3 லைப்ரரிஸ் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லையே பைத்தான் சீரீஸ் இருக்கு. ஸோ இந்த பைத்தான் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பைத்தான்மே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் டு கமெண்ட்லையும் அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நவ் ஐ வில் ஓப்பன் a new notebook. I'll open a new notebook here. Python 3 click பண்ணிக்கிறேன். So first நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம pandas import பண்ண போறோம். So for that I will type import pandas as pd. Okay, run the query. Next வந்து clean dataவை இதுல import பண்ணணும். So df அப்படின்ற variable create பண்ணிக்கிறேன் equal to pd.read_csv. So இப்போ நம்மளுடைய file path copy பண்ணி paste பண்ணணும். Go here. So இந்த இடத்துல copy path அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணிக்கோங்க. just come and paste it here. Close the quotation, close the bracket. Now let us run the query now. So நம்மளோட டேட்டாவை இப்போ ரன் பண்ணிட்டோம். இப்போ டாப்ல இருக்கக்கூடியதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்காக print df within a bracketல again not a bracket, df dot head function open close bracket, once again close and run the query. ஸோ நம்மளோட டேட்டா ரொம்ப சின்ன டேட்டா, நம்ம கிட்ட இருக்கதே 3 ரோ தான். அந்த 3 ரோ நமக்கு இங்க காமிக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய clean data set. சாரி, இங்க என்னன்னு இருக்கு, I didn't notice. okay, it's okay. ஸோ இந்த இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய clean data set. ஒரு அனாலிஸ்டா இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டேட்டாவை லோட் பண்ணி அந்த டேட்டா என்ன அப்படின்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நெக்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் இதோடைய சம்மரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல print within a bracketல df dot describe அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த dot describe அப்படின்ற ஃபங்க்ஷன் உங்களோட டேட்டாவோட சம்மரி என்ன அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ when you run this query, ஸோ இதில் பாருங்க கவுண்ட் வந்து டோட்டலி 3 கவுண்ட் இருக்கு. அதோட மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, மின் என்ன, 25%, 50%, 75%, மேக்ஸ், இதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I want to count it based on the gender. எத்தனை இது ஃபீமேல் எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா print within a bracketல df close the within a square bracketல என்ன காலம் யூஸ் பண்ண போறோமோ அதை மென்ஷன் பண்ணும். ஸோ நம்ம ஜெண்டர் கவுண்ட் பண்ணோம் அப்படின்றனால இந்த இடத்துல ஜெண்டர் காலம் close the square bracket dot value function யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ value underscore count ஒரு வேல்யூமே எனக்கு கவுண்ட் பண்ணணும். ஸோ அதனால இந்த இடத்துல dot value underscore count function யூஸ் பண்ணிக்குவோம். close the bracket. now let us run the query. ஸோ நமக்கு ஃபீமேல்ல 2 இருக்கு, அன்னோன், அது என்ன டீடைல்ஸ்னே மென்ஷன் பண்ணல, மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸை அன்னோன் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணனால இந்த இடத்துல அன்னோன் நமக்கு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு இதோடைய டேட்டா டைப்பும் இங்க இன்டீஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சிட்டி வைஸ் கவுண்ட் பண்ண போறோம். சேம் இதே query தான், இங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஜெண்டருக்கு பதிலா நம்ம இதை அப்படியே சிட்டி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் ஐ வில் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் ஜெண்டர் ஐ வில் டேக் சிட்டி. நவ் லெட் அஸ் ரன் த query. ஸோ சென்னை 1 இருக்கு, ஹைதராபாத் 1, மும்பை 1.
ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு டேட்டாவோட குவிக் சம்மரி எடுத்துட்டோம், ஜெண்டர் வைஸ் எடுத்திருக்கோம், சிட்டி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கஸ்டமரோட செக்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேர்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டோட்டலும் ஆவரேஜ் ஒரு சிட்டிலையும் எவ்வளவு பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சிட்டியோட சம்மரி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்னோட வேரியபிளை சிட்டி சம்மரி அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன், which is equal to df dot group by function எடுத்துக்குவோம். எதை குரூப் பண்ண போறோம் அப்படின்னா சிட்டியை தான் வந்து குரூப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து grouping has to be done. ஓகே, அதுக்கப்புறமா அதோடைய பர்ச்சேஸ் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்ல எந்த காலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம பர்ச்சேஸ் அமௌண்டோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதனால பர்ச்சேஸ் அமௌண்ட் க்ளோஸ் த கொட்டேஷன் க்ளோஸ் த ஸ்கொயர் பிராக்கெட் டாட் aggregate function. aggregate functionல என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணும். so within a bracket குள்ளக்க I want sum, okay, close the quotation, and also I want a mean. ரெண்டுமே எனக்கு calculate பண்ணனும். so ரெண்டையும் மென்ஷன் பண்ணிட்டு close the square bracket, close the open bracket, dot index வந்து reset பண்ண சொல்லுவோம். so reset underscore index open close bracket. okay, so இதை print பண்ண சொல்லி எழுதிக்குவோம் query. so print within a bracketல இங்க என்ன டைட்டில் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த டைட்டில் கொடுங்க, city underscore summary. Close the bracket. Now run the query. So இப்போ பாருங்க, சென்னை sum வந்து நமக்கு 2500, mean 2500, ஹைதராபாத் மும்பை இதோடைய சம்மும் மீனும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் வில் குரூப் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். குரூப்பிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சிட்டி வைஸ் டோட்டல் என்ன, ஆவரேஜ் சேல்ஸ் என்னன்றதை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரே ஒரு 2.5 வந்திருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. சென்னைக்கு ஒன்று தான் இருக்கு, மும்பைக்கு ஒன்று தான் இருக்கு. அப்படின்றனால தான் நமக்கு எல்லா இடத்துக்குமே ஒரு சேம் சம்மும் சேம் மீனும் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த அனாலிசிஸ் பண்ணதை நம்ம விஷுவலைசேஷன் பண்ண போறோம். ஸோ விஷுவலைசேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பார் சார்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த பார் சார்ட் வந்து சிட்டி வைஸ் எவ்வளவு பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இதுக்கு நான் என்ன லைப்ரரி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, சீபான் லைப்ரரி யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த இடத்துல இம்போர்ட் சீபான் as SNS, அதுக்கப்புறமா இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ண போறதுனால இம்போர்ட் matplotlib dot py plot as plt. okay, let us run the query. okay, ரெண்டு லைப்ரரிஸுமே இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் பார் பிளாட்டுக்குரிய query எழுத போறேன். ஸோ இந்த பிளாட்டோடைய சைஸ் என்ன வேணும் அப்படின்னா, I want it to be 8,5. ஸோ அதனால அதோட ஃபிகர் சைஸ் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். plot figure within a bracketல fig size எழுதிக்கலாம். size is equal to 8,5. close it. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார் பிளாட் கால் பண்ண போறோம். ஸோ sns டாட் பார் பிளாட் வித்தின் அ பிராக்கெட்ல அதோடைய டேட்டா 3 ஆர்குமெண்ட்ஸ் இங்க நம்ம மென்ஷன் பண்ணணும். பார் பிளாட்டுக்கு தேவையான எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், டேட்டா. ஸோ இந்த இடத்துல டேட்டா அப்படின்றது இங்க சிட்டி சம்மரியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நமக்கு டேட்டா. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, சிட்டி அண்டர்ஸ்கோர் சம்மரி காமா. என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் வந்து என்னுடைய சிட்டி எடுத்துக்கிறேன், க்ளோஸ் தி கொட்டேஷன் காமா. என்னுடைய ஒய் ஆக்சிஸ்ல ஐ எம் கோயிங் டு டேக் அ சம். இங்க நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, இந்த சம் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. so sum, close the quotations, close the bracket. so next இந்த பார் பிளாட்டுக்கு தேவையான டைட்டில், எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள்ஸ் அது எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். I will write it. இதோட டைட்டில் வந்து I will give it as like total purchase amount by city, close the bracket. next இதோடைய ஒய் லேபிள் வந்து கொடுத்துக்கிறேன், plt dot y label. so y labelக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னா total amount கொடுப்போம், total amount, close it. next எக்ஸ் லேபிள் மென்ஷன் பண்ணிக்கலாம், plt dot x label within a bracketல I will take it as city, close the quotation bracket. so next நம்ம இதோட xtix y labelல வந்து xtix மென்ஷன் பண்ணிக்குவோம், plt dot. so இதெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா நம்மளோட பைத்தான் சீரிஸ் பாருங்க, உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். so here I will give a rotation of 45. so rotation is equal to 45 மென்ஷன் பண்ணிக்கிறேன். next plt dot tight underscore layout open close bracket plt dot show function open close bracket. now let us run the query. so இங்க பாருங்க, இது எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பார் சார்ட் கொடுத்திருக்கு. இது என்னால across city wise எவ்வளோ சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு டோட்டலா அப்படின்றத என்னால கம்பேர் பண்ண முடியும். இப்போ இருக்கிறதே சென்னை அண்ட் மும்பை தான் அதிக சேல்ஸ், மும்பை தான் இருக்கிறதே ரொம்ப சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுல செகண்டா இருக்கக்கூடியது சென்னை, தேர்டா இருக்கக்கூடிய ஹைதராபாத் அப்படின்றத சிம்பிளா இந்த ஒரு பார் சார்ட் பார்த்து என்னால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ண போறேன் for the
ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஜெண்டர் கவுண்ட் அப்படின்ற ஒரு காலம் கிரியேட் பண்ணணும். ஸோ ஜெண்டர் அண்டர் கவுண்ட்ஸ் அப்படின்ற வேரியபிள்ல நான் அதை கிரியேட் பண்ணிக்கிறேன், which is equal to df டாட் dfல வந்து நம்ம ஜெண்டர் காலம் எடுக்கிறோம். ஸோ வித்தின் அ கொட்டேஷன்ல ஜெண்டர், க்ளோஸ் தி கொட்டேஷன், க்ளோஸ் த ஸ்கொயர் பிராக்கெட், டாட் இதோடைய வேல்யூ கவுண்ட் எடுத்துக்கிறேன், வேல்யூ டாட் கவுண்ட் ஃபங்க்ஷன், கவுண்ட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். ஓகே, ஸோ இங்க எப்படி நம்ம சிட்டி சம்மரி எடுத்தோமோ அதே மாதிரி இங்க ஜெண்டரோட கவுண்ட்ஸ் எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பை சார்ட்க்குரிய query எழுதிக்கலாம். ஜஸ்ட் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹியர் ஐ வில் பேஸ்ட் இட். ஸோ ஐ வில் பேஸ்ட் இட் ஹியர். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த செகண்ட் லைன்ல ஐ ஹேவ் டு டூ அ சேஞ்சஸ். ஸோ இங்க நான் வந்து பை சார்ட்டுக்கு plt டாட் pie பை சார்ட் எடுத்துக்கிறேன். இதோட ஆர்குமெண்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி நம்ம பார் சார்ட்டுக்கு டேட்டா xy கொடுத்தோமோ இங்க நமக்கு ஜெண்டர் கவுண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ அதனால இந்த காலம் எடுத்துக்கிறேன், ஜெண்டர் அண்டர் ஸ்கோர் கவுண்ட்ஸ். நீங்க மேல என்ன காலம் கிரியேட் பண்றீங்களோ அந்த காலம் கொடுத்துக்கோங்க, கமா இங்க நம்ம லேபிள்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஸோ லேபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு அகைன் இந்த ஜெண்டர் கவுண்ட்ஸ் தான் என்னோட லேபிள், அதோட இண்டெக்ஸ் தான் என்னோட லேபிள் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல ஜெண்டர் அண்டர் ஸ்கோர் கவுண்ட்ஸ் டாட் என்னோட இண்டெக்ஸ் அதை பண்ண, இதோட இண்டெக்ஸ் தான் என்னோட லேபிள் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த இடத்துல டாட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், கமா ஆட்டோ பிசிடி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆட்டோ பிசிடி ஐ வில் கிவ் 1 டெசிமல். ஸோ அதனால பர்சன் சிம்பிள் 1 டாட் 1 எஃப் அகைன் பர்சன் சிம்பிள், ஒன்ஸ் அகைன் பர்சன் சிம்பிள், டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கமா ஸ்டார் ஆங்கிள் நான் கொடுத்துக்கிறேன், ஸ்டார்ட் ஆங்கிள் நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு I will give 90 degree. Okay, let us close it. இந்த இது ஒவ்வொன்றுமே இங்க வரக்கூடிய parameters எல்லாமே நம்ம என்ன plot choose பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி vary ஆகும். So இதோட title I would like to give it as like customer gender distribution கொடுத்துக்குவோம். So customer gender distribution. இங்க எனக்கு y axis y label x label கிடையாது, x label இல்லனால we don't have x ticks. So instead of that நம்ம வந்து இதோட axis நம்ம mention பண்ணிக்கலாம், plt dot axis within a bracketல I will give equal. Okay, close it. Tight layout நமக்கு தேவையில்லை. Let me delete it. So now let us run the query. So இந்த இடத்துல we got an attribute error. Let us check. Okay, இந்த இடத்துல நான் dot df னு மென்ஷன் பண்ணிருக்கேன், அது தேவையில்லை. df gender dot value counts இருந்தா. Okay, let us run the query. So again we got an attributes error. Let me check it again. Oh sorry, இந்த இடத்துல value underscore counts not dot counts. இங்க இது ஒரு கம்ப்ளீட்டா இது ஃபுல்லாமே ஒரு value underscore count அப்படின்றது ஒரு functions. Let me run the query. Okay, now we got an output. So இதோடைய customer gender breakdown நமக்கு கிடைச்சிருக்கு. female தான் வந்து 66%, remaining வந்து unknown தான் இருக்கு, அது மேல் கூட கிடையாது. So இது வந்து உங்களுடைய பிசினஸ்க்கு யாரை நீங்க கேம்பெயின் பண்ணும்போது டார்கெட் பண்ணும், மேல டார்கெட் பண்ணுமா ஃபீமேல் டார்கெட் பண்ணணுமா அப்படின்றத உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். ஸோ இதனால உங்களால ஷாப்பிங் ட்ரெண்ட் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ரொம்ப சின்ன 3 ரோ வச்சு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு பெரிய டேட்டா இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அட் லாஸ்ட் ஸ்டெப்பா பிசினஸ் இன்சைட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த டேட்டாவை வச்சு பார்த்ததுல மும்பை அண்ட் சென்னையில தான் வந்து அதிகமான பர்ச்சேஸ் ஆவரேஜ் அமௌண்ட் இருக்கு. பட் இன்னொன்று ஹைதராபாத்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி இங்க நமக்கு ஃபீமேல் கஸ்டமர்ஸ் தான் அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பர்ச்சேஸ்லயுமே. இன்னொன்று என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய மார்க்கெட் இன்சைட்ஸ் கிரியேட் பண்ணி ஃபைனல் டச் என்ன அப்படின்றத நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம பிசினஸ் இன்சைட்டா ஒரு ஃபைனல் இன்சைட் வந்து கிரியேட் பண்ண போறோம். என்ன பண்றோம் அப்படின்னா பிரிண்ட் நமக்கு இருக்கிறத வச்சு பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சதை வச்சு நான் எழுதிக்கிறேன் இன்சைட்ஸ். ஓகே, ஸோ நானாவே ஓனா என்னோட இன்சைட்ஸ் இங்க எழுத போறேன். லைக் ஹியர் ஐ வில் ரைட் பெங்களூர், நாட் பெங்களூர், ஜஸ்ட் மீ செக் இட், மும்பை has the highest total purchase, female customers contributes a major share, so focus marketing efforts accordingly. Close the quotations. First startingல double quotation யூஸ் பண்ணனால இங்க நான் double quotation யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி ஒரு இந்த small data setல நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு இந்த ஒரு இது கொடுத்திருக்கேன். Now I will print it. Print it is in capital letter. I will make it as a small one. Let us run it again. So இப்போ பாருங்க நமக்கு இன்சைட்ஸ்மே பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ இதோ உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கோ கிளைண்ட்டுக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா they will
understand it more better. இதுதான் ஒரு டேட்டா அனாலிசிஸ் உடைய ஜாப். See, இது ஒரு சின்னதா ஒரு ஒர்க் மட்டும்தான், ஒரு நாட் ஈவன் 1% கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு டேட்டா இன்ஜினியரோட ஒர்க் என்ன, டேட்டா அனாலிஸ்டோட ஒர்க் என்னன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ தான் காமிக்கிறேன். ஸோ நம்ம தேர்ட் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட ஒர்க் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்டோட ஒர்க் வந்து தே ஹேவ் டு கிரியேட் அ மாடல் டு ப்ரெடிக்ட். See, ஆக்சுவலி இங்க நமக்கு டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கு, 3 ரோ. ஸோ இந்த 3 ரோ வச்சு ஒரு மாடல் ப்ரெடிக்ஷன் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்றதுனால இப்போ நான் ஒரு நியூ டேட்டா யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்காக ஐ எம் கோயிங் டு ஓப்பன் அ நியூ நோட்புக். பைத்தானோட ஃப்ரண்ட் பேஜ் போயிட்டு நியூ எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ண போறோமோ அது எல்லாமே இங்க இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னோட கோல் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சேம் அதே தான் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் ஐ ஹேவ் ஆடட் லிட்டில் ரோஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த டேட்டால யார் அதிகமான பிரீமியம் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற ப்ரெடிக்ட் பண்ற ஒரு மாடல் நான் கிரியேட் பண்ண போறேன். லைக் ஜெண்டர், மேல் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா, ஃபீமேல்ஸ் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா. சிட்டி வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மும்பைல இருந்து அந்த பிரீமியம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றவங்க இருக்காங்களா, இல்ல சென்னையில இருக்காங்களா, பெங்களூர்ல இருக்காங்களா அப்படின்ட்டு, இல்ல பர்ச்சேஸ் அமௌண்ட் என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றது, இல்ல அவங்க மெம்பர்ஷிப்பா இருக்காங்களா, அவங்க மெம்பர்ஷிப் இயர்ஸ் என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றதுக்காக ஒரு மாடல் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி மாடல் கிரியேட் பண்றதுதான் ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இதோட ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் மீ இம்போர்ட் ஆல் த லைப்ரரிஸ் required for this. ஸோ இதுக்கு தேவையான எல்லா லைப்ரரிஸுமே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். லைக் பாண்டாஸ் நமக்கு தேவை, ஸ்கைலர்ன் தேவை. ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன அப்படின்னு மாடல் செலெக்ஷனுக்கு தேவையானது, ப்ரீ ப்ராசஸிங்க்கு தேவையானது, என்செம்பிளுக்கு தேவையானது, மெட்ரிக்ஸ்க்கு தேவையானது. ஸோ லெட் மீ ரன் திஸ் query now. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டேட்டாவை லோட் பண்ணி வியூ பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் டிஎஃப் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டேட்டாவை லோட் பண்ணுறதுக்காக pd.read_ சேம் இது CSV ஃபைல், அதனால CSV யூஸ் பண்ணிக்கிறேன். ஓபன் தி பிராக்கெட். என்னோட ரா பார்த்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஐ வில் கோ டு மை டவுன்லோட்ஸ். ஸோ இங்கே என்னுடைய ரா பார்த்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். பட் என்னுடைய ஃபைல் நேம் இல்லை. ஸோ ஐ வில் ரைட் இட் data_scientist_sample.csv. க்ளோஸ் தி கொட்டேஷன், தென் க்ளோஸ் தி பிராக்கெட். இதோடைய ஃபர்ஸ்ட் டாப் 5 ஹெட்டிங் எனக்கு தெரிஞ்சு, ஃபர்ஸ்ட் 5 ரோ எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால டாட் ஹெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். லெட் மீ ரன் த query. ஸோ இப்போ நம்ம டேட்டாவோட ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. லைக் கஸ்டமர் ஐடி, ஜெண்டர், சிட்டி, பர்ச்சேஸ் அமௌண்ட், அவங்களுடைய மெம்பர்ஷிப் இயர் என்ன, பிரீமியம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்ற டீடைல்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல கேட்டகோரிக்கல் காலம்ஸ் எல்லாத்தையும் என்கோட் பண்ணணும். அதாவது ஜெண்டர் அண்ட் சிட்டி எல்லாத்தையுமே நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிமைனிங் எல்லாமே ஆல்ரெடி நியூமெரிக்கலா இருக்கு. இந்த ரெண்டுதையுமே கூட நம்ம நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் அ query for that. LE அப்படின்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் திஸ் LE ஐ எம் கோயிங் டு டேக் லேபிள் என்கோடர். ஓபன் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ நெக்ஸ்ட் நான் DF ஜெண்டர் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜெண்டர் க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபீமேல் எல்லாத்தையுமே 0னும் மேல் எல்லாத்தையும் 1 அப்படின்னு நம்ம டினோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான query LE.fit_transform within a bracketல DF ஸ்கொயர் பிராக்கெட் கொட்டேஷனுக்கு ஜெண்டர் அப்படின்ற காலம் எடுத்துக்குவோம். ஓகே, க்ளோஸ் தி கொட்டேஷன், க்ளோஸ் தி ஸ்கொயர் பிராக்கெட், ஓப்பன் பிராக்கெட். நெக்ஸ்ட் வந்து சிட்டி எடுத்துக்குவோம். ஸோ DF வித்தின் அதுக்குள்ளக்க கொட்டேஷன்ல சிட்டி ஐ வில் மென்ஷன், க்ளோஸ் இட், க்ளோஸ் தி ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சிட்டியுமே ஒரு நம்பராக என்கோட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். சேம் அதே ஃபங்க்ஷன் LE.fit எடுத்துக்கிறேன். LE.fit_transform within a bracketல என்ன காலம்ன்ற மென்ஷன் பண்ணும். DF within a square bracket கொட்டேஷனுக்குள்ள சிட்டி அப்படின்ற காலம். க்ளோஸ் தி கொட்டேஷன், க்ளோஸ் தி ஸ்கொயர் பிராக்கெட், க்ளோஸ் தி கர்வ் பிராக்கெட். ஓகே, ஸோ லெட் அஸ் ரன் திஸ் query now. ஸோ இப்போ நம்மளுடைய, ஸோ ஹியர் ஐ காட் an error. Instead of this I have to give a capital letter. Let me run it again. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய சிட்டி அண்ட் ஜெண்டரை வந்து நியூமரிக்கா கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டேட்டாவை ஸ்பிளிட் பண்ண போகிறோம். அதாவது இதோட ஃபீச்சர் என்ன, டார்கெட் என்ன அப்படின்னு ஃபிட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இங்க இடத்துல x அப்படின்ற ஒரு வேரியபிள்ல DF, இதுல நான் வந்து ஜெண்டர், சிட்டி, பர்ச்சேஸ் அமௌண்ட், மெம்பர்ஸ் இயர்ஸ் இது எல்லாமே x ஆகும், yல வந்து பர்ச்சேஸ் பிரீமியம் ப்ராடக்டாகவும் எடுக்க போறேன். ஓகேங்களா. ஸோ DF ஓபன் தி ஸ்கொயர் பிராக்கெட். ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடிய காலம் வந்து ஜெண்டர். ஸோ ஜெண்டர் க்ளோஸ் தி கொட்டேஷன் காமா அகைன் நெக்ஸ்ட் எடுக்க போறது சிட்டி. ஸோ இந்த எக்ஸ்ன்னு எடுக்கிறதெல்லாம் இதை வச்சு தான் நம்ம ஒய்யை வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அதனால இந்த எக்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் அமௌண்ட் என்ன அப்படின்றது எடுக்கிறோம்.
இருக்கணும். purchase amount close the quotation comma next membership year எடுத்துக்கிறேன். membership years okay close the quotations. first ஒரு square bracket close பண்ணிக்கோங்க. again close the square bracket. so next நம்ம y mention பண்ணிக்கலாம். y is equal to so இந்த இடத்துல df. இதுல நான் வந்து just என்னுடைய purchase premium product மட்டும் தான் எடுக்க போறேன். அப்படினா தான் உங்களுக்கு வந்து யாரு எந்த கேட்டகரியில இருக்கவங்க purchase பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியும். so purchased premium product close the quotation close the square bracket. so இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படினா x axisல feature எடுத்திருக்கோம், y axisல target எடுத்திருக்கோம். அதாவது இது எல்லாமே input variables. என்னோட predictionக்கு நான் இன்புட்டா கொடுக்கிறேன். இத பேஸ் பண்ணி என்னுடைய y வேரியபிளை வந்து அது predict பண்ணி எடுக்கும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ப்ளிட் பண்ண இதை வந்து ட்ரைனிங் டெஸ்டிங்க்கு கொடுக்கணும். ஸோ இந்த ட்ரைனிங் டெஸ்டிங்குரிய query எழுதிக்கிறேன். எக்ஸ் எழுதிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ் அண்டர் ஸ்கோர் ட்ரெயின் காமா எக்ஸ் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் காமா y அண்டர் ஸ்கோர் ட்ரெயின் காமா y அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் which is equal to train underscore test underscore split within a bracket la x comma y comma test underscore size which is equal to 0.3 comma random underscore state is equal to 42. let me close it. so நான் இப்ப என்ன எழுதிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். so இந்த இடத்துல test underscore size is equal to 0.3 அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதாவது 30% data வந்து for testing 70% of data வந்து ட்ரைனிங்க்கு எடுக்க சொல்லிருக்கோம். random underscore state is equal to 42 கொடுத்திருக்கோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பிளிட் எப்பயுமே சேமா இருக்கு அப்படின்றத நமக்கு என்ஷூர் பண்றதுக்காக 42% நான் என்ஷூர் பண்ண சொல்லிருக்கேன். ஓகேங்களா? சோ நம்மளுடைய டேட்டாவை எது ட்ரெயின் எது டெஸ்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். so here it is underscore. let us run this query now. so I got an error, random state typing error is there. so random sta again 1t will come. okay let me run it again. ஓகே நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா we have splitted the data. அதோட ஃபீச்சர் என்ன டார்கெட் என்ன அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ட்ரெயின் பண்றதுக்குரிய query first model அப்படின்ற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் which is equal to ஸோ இந்த இடத்துல நான் random forest classifier within a bracketல n underscore எல்லாமே நான் எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். estimators which is equal to 100 comma random underscore state is equal to 42. let me close it. next model dot fit within a bracket la x underscore train comma y underscore train. let me close it. so இப்போ இந்த இடத்துல random forest classifier அப்படின்றது ஒரு it is a supervised ML model. ஓகேங்களா? so இந்த ML model என்ன பண்ணும் அப்படின்னா இது மல்டிபிள் டிசிஷன் ட்ரீஸ் வந்து ஒரு ட்ரீ மாதிரி ஒரு பிரான்ச்சா நமக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும். பில்ட் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே merge பண்ணி நமக்கு கரெக்டான பெட்டர் அக்யூரசி கொடுக்கிறதுக்காக தான். so it is a ML model. again I will repeat. இந்த ML model நமக்கு டிசிஷனை ஒரு பிரான்ச் வைஸா எடுத்து அதை merge பண்ணி பெட்டர் அக்யூரசி கொடுக்கிறதுக்காக. so இங்க n underscore estimator is equal to 100 அப்படின்னு கொடுத்திருக்கோம். அப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா எனக்கு 100 ட்ரீஸ் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு அதுல சொல்றேன். ஓகேங்களா? so இந்த fit dot fit எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ட்ரைனிங் டேட்டால இருந்து பேட்டர்ன் என்ன அப்படின்றத லேர்ன் பண்ணணும். பிகாஸ் அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா உங்களோட மாடல் ட்ரெயின் ஆகி ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே let me run the query now. ஸோ நம்மளுடைய மாடல் இப்போ ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to make a prediction. I will write a query for that. so here I am going to write y underscore prediction pred அப்படின்னு மட்டும் எழுதிக்கிறேன் which is equal to model dot predict within a bracket la x underscore test. close it. ஸோ இங்கே நம்ம டாட் ப்ரெடிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு 0 இல்லைனா 1 அப்படின்ற அவுட்புட் கொடுக்கும். அதாவது வெதர் இந்த கஸ்டமர்ஸ் வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட்டை வாங்க விரும்புகிறாங்களா இல்லையா. 0 அப்படின்னா இல்லை, 1 அப்படின்னா எஸ். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய மாடலை நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். அதுக்கான query நான் எழுதிக்கிறேன். ஸோ பிஃபோர் தட் ஐ வில் ரன் இட். ஸோ இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்குரிய query எழுதுவோம். ஸோ இங்கே இப்போ இதுக்கான query நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அக்யூரசி, அதாவது இந்த அக்யூரசியில் நான் என்ன %
பெர்சன்டேஜ் அந்த அக்யூரசியில் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரசி வேணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிப்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். லெட் மீ ரன் திஸ் query. ஸோ இப்போ பாருங்க என்னுடைய அக்யூரசி வந்து 0.66. ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட் வி காட். இந்த அவுட்புட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த மாடல் ப்ரெடிக்ட் பண்ண அக்யூரசி வந்து 67% கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவே நமக்கு அக்யூரசி ரேட் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கு. ஸோ இந்த வந்து 3 டெஸ்ட் சாம்பிள்ஸ் பார்த்தது, அதில் 2 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கலாம், ஒன்று ராங்காக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதான் இந்த 67%. ஸோ இந்த ரிப்போர்ட்டை நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்போர்ட் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல 0 அப்படின்றது கஸ்டமர்ஸ் வாங்காதவங்க, அப்ப இங்க 2 கஸ்டமர்ஸ் வாங்கல. 1 அப்படின்றது வாங்குனவங்க, ஒரு கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரிசிஷன்ஸ். ஸோ இந்த ப்ரிசிஷன்ல 1.00 அப்படின்றது 100% கரெக்ட் when it is predicted. நோ அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணும்போது 100% அவங்க வாங்கலன்றது கரெக்ட். 1 அப்படின்றது 0.50%, அதாவது 50% ஆஃப் த டைம் தான் வந்து அதோட ப்ரெடிக்ஷன் எஸ்ஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நோவா இருக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. எஸ்ஸா இருக்கிறதுக்கு 50% தான் நமக்கு சான்சஸ் இருக்கு. ரீகால் அப்படின்றது அதாவது அவுட் ஆஃப் த ஆக்சுவல் 0-1 கஸ்டமர்ஸ்ல இருந்து எத்தனை, அதாவது இந்த மாடல் வந்து சக்சஸ்ஃபுல்லா எவ்வளவு ஐடென்டிஃபை பண்ணுச்சு அப்படின்றது தான் இந்த ரீகால். ஸோ இந்த இடத்துல வந்து 0.50 வாங்காதவங்களை வந்து 0.50 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அவுட் ஆஃப் 2 கஸ்டமர்ஸ்ல வந்து ஒரு கஸ்டமர்ஸ் தான் நோ கஸ்டமர்ஸ்னு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல நமக்கு 0.50 கிடைச்சிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து 1 அப்படின்றது வந்து இட் ஆக்சுவலி காட் ஆக்சுவல் எஸ் கஸ்டமர்ஸ் நமக்கு இருக்கிறனால இந்த இடத்துல நமக்கு ரீகால் 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. F1 ஸ்கோர் அப்படின்றது வந்து இட் இஸ் அந்த ப்ரிசிஷனுக்கும் ரீகால் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் நமக்கு 0.67% அக்யூரசி இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இதோடைய ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னா, இந்த மாடலோட அக்யூரசி வந்து 67%. ஸோ நோ ப்ரெடிக்ட் பண்றதுல இது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 3 டெஸ்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம கிட்ட இருந்தது. ஸோ ரியல் ப்ராஜெக்ட் லார்ஜ் டேட்டா செட்டா இருந்தது அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஃபேர்லி குட் எனஃபா இருக்கும். பட் இங்க நமக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால we have only a small things to discuss. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் கிரியேட் பண்ணி அதை ப்ரெடிக்ட் பண்ண வைக்கிறதா ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கு. லைக் 3 மேஜர் ரோல் இந்த டேட்டா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 3 மேஜர் ரோல், டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இவங்க எல்லாருமே எப்படி ஒன்னா ஒர்க் பண்ணி ஒரு பிசினஸ்க்கு வேல்யூ கொண்டு வராங்க அப்படின்றதுமே நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் பத்தியோ இல்லைனா டேட்டா ஃபீல்டு பத்தியோ நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூ கேன் கெட் மோர் ரியல் வேர்ல்ட் டேட்டா கண்டென்ட். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டேட்டா அனாலிட்டிக்ஸ், நம்ம வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் ரன் பண்றோம். ஸோ இன் ஆர் மாஸ்டர் கிளாஸ் we teach everything from the பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டா டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அதை என்ன காண்டாக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல கேட்கலாம். ஸோ let's grow together. Thank you for watching.